ஹாய் ஹலோ வெல்கம் டு சயின்ஸ் பிஹைண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல். நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் 2 நாளில் ஆடி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பொதுவாகவே ஆடி மாதத்தில் யாருமே எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டாங்க. மேரேஜ், நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நியூ வெஞ்சர்ஸ், இந்த மாதிரி புது விஷயங்களை யாருமே தொட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஆடி மாதம் ஏன் எதுவுமே செய்கிறதில்ல அப்படின்னாக்கா, அந்த காலத்தில் எல்லாமே வந்து விவசாயம் தான் வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மாக எல்லாருக்குமே இருந்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஆடின்றது மான்சூன் பீரியட். ஓகேயா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மான்சூன் பீரியடில் வந்து பெருசாக ஹார்வெஸ்டிங் இருக்காது. இதை வந்து விவசாயிங்க தன்னோட நிலத்தை புதுப்பிக்கிறதுக்காக, அதாவது அடுத்த விதை நடுறதுக்காக வந்து இந்த பீரியடை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மந்த் எந்த ஹார்வெஸ்டிங்கும் இல்லாததுனால பெருசாக பணப்புழுக்கம் யாருக்கிட்டையும் இருக்காது. அதனாலவே வந்து பெருசாக எந்த விசேஷங்களும் இந்த மாதம் வச்சுக்காமல் இருந்திருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ கேரி அவுட் பண்ணுறோம். அப்புறமா நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதம் தான் நிறைய பேர் வந்து சாமிக்கு மாலை போடுவாங்க, கோயிலில் கூழ் ஊற்றுவாங்க, நிறைய விசேஷமான பண்டிகை செய்வாங்க. ஸோ ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, எல்லா விவசாயிகளும் வந்து அப்போது கோயிலுக்கு போய் நல்லபடியாக மழை பெய்யணும், நிலங்கள்லாம் வந்து நல்லபடியாக புதுப்பிக்கணும், நாங்கள் அடுத்த வந்து விதையை நல்லா வந்து நட்டு நல்லா ஹார்வெஸ்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விவசாயியும் வந்து அவங்களோட இஷ்ட தெய்வத்துக்கு ப்ரே பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி போய் சோப் பண்ண போகிற படி நெல்லை வந்து சாமிக்கு படைத்து பூஜை பண்ணுறது தான் வந்து ஐதீகமாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏன் வந்து எந்த நல்ல காரியமும் செய்கிறதில்ல, ஏன் வந்து கல்யாணம் பெண்ணுங்க வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரியணும் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஆடி மாதத்தில் வந்து அவங்க ஒன்று செய்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேபி சம்மரில் வந்து குழந்த பிறக்கும். ஸோ அப்போ வந்து இந்த சிக்கன் பாக்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான எந்த மருந்தும் மெடிசன்ஸும் பெருசாக இல்லை, நாட்டு வைத்தியம் தான். ஸோ அப்போ வந்து சிக்கன் பாக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு டிசீஸ். ஸோ அதெல்லாமே வராமல் தடுத்துக்கிறதுக்காக தான் ஆடியில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரித்து வைப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆடியோட ஸ்பெஷாலிட்டி. பெருசாக எனக்கு எதுவுமே என்ன ஆஸ்பிஷியஸாக இதில் தெரியல. இது நம்ம அப்போ இருந்து கேரி பண்ணிட்டு வர்றதுனால அந்த மித்தை ஃபாலோ பண்ணுறோமே தவிர வேறு எதுவுமே இல்லை. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.